ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 3 நாளைய நாள் உருவாகக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பற்றியும், இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் விருச்சிகராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமியும் ஒரு முறை அமாவாசையும் வரும். அதாவது மாதத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை, 15 நாட்கள் கழித்து பௌர்ணமி வருவதுண்டு. இதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா விசேஷமானது தான். இதில் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி ஒவ்வொரு மாதத்தில் வரும் பொழுதுமே அந்த மாதத்துக்கு ஏற்ப நிறைய தனித்துவத்தோடையும் சிறப்புகளோடையும் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது மார்கழி மாத பௌர்ணமி. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் ஒன்று தான் ஆருத்ரா தரிசனம். இதை திருவாதிர திருவிழா அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் எப்போ ஏற்படுது, எந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் இந்த பௌர்ணமி ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது தோன்றத்துக்கு காரணமாக இருந்தது சிவபெருமான் நடனமாடக்கூடிய தாண்டவ கோலந்தாங்க. அதாவது நடராஜராக சிதம்பரம் கோவிலில் அவர் அருள்பாலித்த அந்த நாளை தான் ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய விஷயங்களானது நல்லவையாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடக்கும். ஸோ 2026 ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ சிதம்பரம் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மகா உற்சவமாக 10 நாள் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த நாளில் இன்னும் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருவாதிரை களி செய்கிறதாங்க. ஸோ திருவாதிரை களி ஏன் செய்கிறாங்க, எதனால் இந்த ஒரு பேர் பெற்றது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே ஒரு போஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது இறைவன் எவ்வளவு எளிமையானவர், பக்தருக்காக எந்த அளவுக்கு இறங்கி அருள் செய்வார் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விரத நாள் தாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஸோ மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது நடராஜர வழிபாட்டுக்குரிய நாள். இந்த நாளில் சிவனை மனசார நினச்சி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் கொடுப்பார். மார்கழி திருவாதிரை அப்படின்றது சிவபெருமானுடைய விரத நாட்களில் முக்கியமான விரத நாட்களில் ஒன்று. இந்த மாதத்தில் வரக்கூடிய திருவோதனை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கக்கூடிய விரதம். ஏன்னா இந்த நாளில் தான் ஆடல் அரசனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும், அருளை பெற முடியும். ஸோ அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறோம், விரதம் இருக்கிறோம். இதுக்கு தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற ஒரு பேரும். அதாவது நடராஜருடைய ரூபத்திற்கு வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்வாங்க. அதில் மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மார்கழி மாத திருவோதரையில் நடைபெறக்கூடிய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கெல்லாம் கண்டிப்பாக பாக்கியம் செய்திருக்கணுங்க. ஸோ யாராலையும் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதாவது சேத்தனார் அப்படின்ற ஒரு பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த அடையாளமாக தான் இந்த நாள் ஆருத்ரா தரிசன திருநாளாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த மார்கழி திருவாதிரையில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய நாளில் தாங்க. அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவருடைய நலம் அப்படின்றது சிறப்பாக இருக்கணும், அதுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நாளில் விரதம் இருப்பது வழக்கம்தான். இந்த நாளில் பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கிட்டு மாங்கல்ய நோன்பு நோற்பதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன நாள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே திருவாதிரை நோன்பு எடுங்க. இந்த திருவாதிரை விரத முறைகளில் ஒன்று அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கால நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் எப்போ இருக்கோ அந்த நாளில் தான் அபிஷேகம் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மகா அபிஷேகம் உங்களுக்கு சனிக்கிழமை நடக்கும்.
ஆருத்ரா தரிசனம் வந்து நடத்துவாங்க. திருவாதிரை விரதத்தை 2 விதமாக வந்து கடைப்பிடிக்கிறது வழக்கம். ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதுலேருந்து விரதம் இருப்பாங்க. இன்னொன்று நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க. மற்றொன்று பார்த்திங்கன்னா நடராஜருக்கு அபிஷேகமான பிறகு அன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க. ஸோ இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமாக இருக்கோ சௌரியமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கலாம். விரத முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வீட்டில் எண்ணெய் சீயக்காய் இதெல்லாம் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா பெரியவங்க கையால் வச்சு நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க. ஸோ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். அது வந்து வழக்கம்தான். வழக்கம் இல்லாதவங்க விட்டுடுங்க. ஸோ கண்டிப்பாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு காலையில் சிவபெருமானுக்கு களி படைத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு விரதத்தை வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா முடியிறவங்க உபவாசம் இருங்க. முடியாதவங்கலாம் எளிமையான உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாங்க. ஸோ இந்த நாளில் எம்பெருமான் ஈசனுக்கு 21 அதிரசம், 21 வடை, 21 சுயம், அதோட 21 வகை காய்கறிகளால் செய்யப்பட்ட உணவுகளை சமைத்து படைச்சிட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். 21 அந்த எண்ணிக்கையில் செய்ய முடியாதவங்க உங்களால் முடிந்த எண்ணிக்கையிலையாவது செய்து படைக்கலாம். ஸோ இந்த மார்கழி மாதம் இப்படி நீங்கள் விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, திருவாதிரை அன்னைக்கு யார் ஒருவர் மனம் உருகி சிவபெருமானை வழிபாடு செய்து விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் அருளோட அம்பிகையின் அருளும் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் வந்து கிடைக்குங்க. அதாவது உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் குடும்பத்திற்குமே சேர்த்து கிடைக்கும். திருமண தடை இருக்கக்கூடியவங்க, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்றவங்க, கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை வந்து இருக்கலாம். ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் திருவாதிரை விரதத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் நாளைக்கு காலையில் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கிரக மாற்றங்கள் ஆனது என்ன பலன்களை எல்லாம் விருச்சிக ராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஜனவரி பிறந்த 3ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இப்போ உருவாக போகுது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். ஏன்னா அது மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே 2வது வீட்டில் வந்து பெயர்ச்சியாகி இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நிதி வளர்ச்சியை வந்து அதிகரித்து கொடுக்கும். நிதி நிலைமையை வந்து வலுப்படுத்துறதுக்கு எல்லா விஷயங்களும் வந்து செய்வாங்க. அதே இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் இந்த கிரகங்கள் எல்லாமே 3வது வீட்டுக்குள்ளே நுழைந்து பயணத்திற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குவாங்க. சனி மாதம் முழுக்க உங்களுக்கு 5வது வீட்லேயும், ராகு 4வது வீட்லேயும், கேது 10வது வீட்லேயும், குரு 8வது வீட்லேயும் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளானது ஏற்படும். அதாவது ரொம்ப காலமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போனதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து திட்டமிட்டு செய்வீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஜனவரி மாதப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வேலையில் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பீங்க. கவனமாக இருங்க. ஆனாலுமே கூட நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றிகளும் இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களோடலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல உறவை வந்து வளர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் சண்டை போடுறது, இல்லைன்னா பிரச்சனைகள் பண்ணிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். ஸோ நல்ல ஒரு உறவோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வெளி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் தான் கிடைக்கும். மாதத்தினுடைய பிற்பாதியில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணங்களானது சாத்தியப்படும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாயில் புண்ணு வர்றது, மூக்கில் வந்து ஏதாவது சளி பிடிக்கிறது, மூக்கு பிரச்சனை, பல் பிரச்சனை, வாய் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. அதே போல் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்திடாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்க பார்த்து கவனமாக நடந்துக்கணும். ஒருவேளை திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். உங்கள் உறவுகளுக்குள்ள அன்பானது அதிகரிக்கும், நெருக்கம் அதிகரிக்கும். சின்ன சின்ன மோதல்கள் கூட உங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்காதுங்க.
ஸோ இந்த டைமில் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உடல்நல பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உடல்நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா வழக்கப்படி நீங்கள் நல்ல ஒரு உணவு எடுத்துக்கிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு வந்து யோகா செய்கிறது, தியானம் செய்கிறது இதெல்லாம் வந்து பிடிக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஆசை வருது, தோணுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதெல்லாம் வந்து செய்யலாம். அந்த பயிற்சி செய்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ கட்டாயமாக இந்த விஷயத்த செய்யுங்க. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு மாதம் மாதம் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் எளிமையாக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்காரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடுகள் செய்கிறது, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாராயணம் செய்ய நேரம் இல்லாதவங்களாம் போட்டு விட்டாது கேளுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.